13 நாளா போராட்டம் நடத்தினாங்களே, 13 நாளா பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும்ல. ரிப்பன் மாளிகையினுடைய முக்கியமான ராணி அங்கதான் இருந்திருக்கணும் இல்லையா? ராணின்னு ஸ்டாலின் அவர்களை திட்டியே கொமைக்கணும், அவரை திட்டியே ஆகணும், உதயநிதியை திட்டியே ஆகணும், இன்ப நிதியை திட்டியே ஆகணும் அப்படின்ட்டு 13 நாளா போராட்டம் நடத்திருக்கு. 13 நாளா ஏன் இவங்கள எங்க போனாங்க? பக்கத்துல உட்காந்து ஒரு போர்டை வச்சு அந்த அம்மாவுக்கு பேட்டி கொடுக்க தரல, பேசுற அம்மாவுக்கு காமிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. போட்டிருக்கா, எப்படி கரெக்டா இருக்கா, இதை பேசுங்க. முதல்வரனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் வீட்டாரெல்லாம் போய் உட்கார முடியாது, தூக்கி போட்டு மேய்ச்சி என்ன பண்ணுவாங்க பயம் இருக்கா? எந்த இடத்துல நின்று போராட்டம் நடத்தணும்? கார்ப்பரேஷன் எங்க இருக்கு? எங்க சார் இருக்கு? அவங்க போராடின இடத்துக்கு பின்னாடி தானே சார் இருக்கு. போராட்டம் என்றால் சாலை முறையில் செய்திருந்திருக்கணும். 13 நாள் நடந்திருக்குது. சென்ட்ரல்ல எங்கேயாச்சும் டிராபிக் ஜாம் ஆயிருக்குதா? கம்யூனிச சித்தாந்தத்தை தூக்கி உயர்த்தி பிடிக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தினுடைய கொடி, செங்கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தான், ஒரு அயோக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பதாகைகள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொடி பறக்குது, அங்க போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாப்ல. இவனால எங்க போன? புடுங்கிறதுக்கு போன. மாட்டுக்கு மாநாடு நடத்தினிய 13ஆம் தேதி நைட்டு அடிச்சு தூக்கி போடுறாங்க உள்ள. கிண்டியில வச்சு மெதின்னு மெதிக்கிறாங்க. புளியந்தோப்பு மோகன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஃபேஸ்புக்ல போடுறாரு. அடுத்த நாள் அவன் கலக்க போறான். அடுத்த நாள் தமிழ்ச்சி வந்து ஆமா ஆமா அவங்க வைக்கிற டிமாண்ட். இந்த பிரச்சனை வருவதற்கான முதல் காரணம் யாரு? அடிப்படையான காரணம் யாரு அப்படின்னாக்கா பாஜக. நான் கேட்கிறேன், பிஜேபி காரங்க மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்ல முடியுமா? ஆடு நினைக்கிறது அப்படின்றது ஓனாய் வந்து அழுதுச்சான். அந்த கதையாட்டம் இல்லையா இவங்க அழுகிறது? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதியை கொடுக்கணும், நிதி வரல. ஏன் நிதி வரலன்னு திமுக காரங்களும் கேட்கல, திமுகவும் கேட்கல. கிட்டத்தட்ட 98% தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசாங்கம் நிறைவேற்றிடுச்சு, முடிச்சிட்டோம். கத்தம் ஒண்ணு மட்டும் விட்டுட்டோம். ஒண்ணு மட்டும் விட்டுட்டோம். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நிகழ்வில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு லெனின் துரைராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு அரசு அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகள் பிரதான அறிவிப்பாக பார்க்கப்படுவது, தொடர்ந்து 13 நாள் போராட்ட களத்தில் இருந்த தூய்மை பணியாளர்களோடு அரசு துணை நிற்கிறது என்கிற வகையில சில முக்கிய அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதை ஆதரிச்சு அந்த துப்புரவு பணியாளர்களும் அரசுக்கு ஆதரவாக ஊடகங்கள்ல பேசியிருக்கிறது நீங்க வீடு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வீடு, ஆமா வீடு கொடுத்துருக்காங்க, சாப்பாடு தராங்க, சாப்பாடு தராங்க, டீ கூட சாப்பிடாம நாங்க வரோம். நாங்க பணியில இருக்கும் போது தவறிட்டா 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு பணம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசியிருக்காங்க. 13 நாளுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் இன்றைக்கு 14வது நாள் எல்லாம் மாறி இருக்கு. அப்ப அரசு மக்களோடு நிற்கிறது என்பதை இந்த அரசு காமிச்சிருக்கு, உறுதிப்படுத்திருக்கு. புரிஞ்சிக்கலாமா? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இஷ்யூவை வந்து நல்லா டெப்தா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, 13 நாளா போராட்டம் நடத்தினாங்களே,
13 நாளா பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும்ல. அமைச்சர் அங்கதான் இருந்திருக்கணும். ரிப்பன் மாளிகையினுடைய முக்கியமான ராணி அங்கதான் இருந்திருக்கணும் இல்லையா? ராணின்னு இது சொல்றேன், மேயர் ரிப்பன் பில்டிங் ராணிக்கு போயிட்டு சொல்றேன். மேயர் அங்கதான் இருந்திருக்கணும். 13 நாள் இந்த தொழிலாளர்கள்லாம் எங்க போயிருந்தாங்க? வேர்வார்தே களத்துல ஏன் இவங்க பேசவே இல்லை? சார், போராட்டம் நடக்குது. அரசுக்கு எதிராக அரசை விமர்சிக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களை திட்டியே கொமைக்கணும், அவரை திட்டியே ஆகணும், உதயநிதியை திட்டியே ஆகணும், இன்ப நிதியை திட்டியே ஆகணும் அப்படின்ட்டு 13 நாளா போராட்டம் நடத்திருக்கு. 13 நாளா ஏன் இவங்களாம் எங்க போனாங்க? ஏன் அமைச்சர் சேகர் பாபுக்கு இவங்கெல்லாம் கிடைக்கலையா? இல்ல எப்படி இவர்களை கூட்டி கொண்டு வருவது அப்படின்ற ஒரு பிளான் இல்லையா? இதெல்லாம் செய்யணுமா? அப்பவே ஒரு கடிதம். இது இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், வீடியோ. பக்கத்துல உட்காந்து ஒரு போர்டை வச்சு அந்த அம்மாவுக்கு பேட்டி கொடுக்க தரல, பேசுற அம்மாவுக்கு காமிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. போட்டிருக்கா, எப்படி கரெக்டா இருக்கா, இதை பேசுங்க, நினைவுபடுத்துறாங்க. என்ன நினைவுபடுத்துறாங்க? அரசுடைய பின்னாடி இருக்கு, அரசுடைய திட்டங்கள் நினைவுபடுத்தணும். சார், வி ஷுட் பி வெரி ஜென்யூன் சார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சார். திமுக எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு? காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி என்று விமர்சனத்தை முன்வைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நாங்க வந்துட்டா எல்லாத்தையும் மாத்திடுவோம், தமிழ்நாடு சுயாட்சியோட நடக்கணும் அப்படின்ட்டு உருவான ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ராப் ஷீட் இருக்கக்கூடியது சார் டிஎம்கே. இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க, மாநில சுயாட்சி பேசுறாங்க, பேசிட்டு இருக்காங்க. இல்ல சார், வாட் அபவுட் கன்சர்ன் பர்சன்ஸ்? இந்த தூய்மையாளர்கள் என்னாச்சு? எப்படி சார் நம்ம அதை பார்க்கணும்? அவங்களுடைய பிரச்சனை யாருடைய பிரச்சனை? 2021 ஜனவரி மாசம் 19ஆம் தேதி மேடை போட்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறா? இருந்த எதிர்கட்சி தலைவர், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறார். ஒரு தூய்மை பணியாளர் இந்த மாதிரி இல்லையா, எங்களெல்லாம் நிரந்தரப்படுத்தணும்யா, எங்களெல்லாம் அத்துக்கூலி தினக்கூலின்ற இதுல வச்சிருக்காங்கயா, எங்க குடும்பத்தை காப்பாத்திருங்கயான்னு நான் இருக்கிறேன். திமுக அரசாங்கம் ஆட்சி அமைந்ததும் முதல் வேலையாக இதை நாங்கள் செய்கிறோம். தூய்மை பணியாளர்கள் எங்க குடும்பம், நம்மளாம் ஒண்ணு அப்படின்ட்டு பேசினாருங்க முதல்வர். 13 நாளா போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, அவங்களுடைய உரிமையை கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் பணி நிரந்தரம் நிச்சயமாக தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தாரு. அடுத்த தேர்தல் வரப்போகுது, ஏன் இன்னும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல? கிட்டத்தட்ட 98% தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசாங்கம் நிறைவேற்றிடுச்சு, முடிச்சிட்டோம். கத்தம் ஒண்ணு மட்டும் விட்டுட்டோம். கொக்கரித்து கொண்டிருக்கிறார்களே ஊடகத்துல. பிரசன்னா பேசுகிறார், எல்லாம் முடிந்து விட்டது சார். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் டிஎம்கே சார், even though not against ADMK, but their ideology, அவங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிரானவங்க கிடையாது, அவங்களுடைய பிராக்டிக்கல் தேரி இருக்குல்ல அதுக்கு எதிரானவங்க. How we should handle and protest. ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அனுதினமும் சென்னையை சுத்தம் செய்கிற, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் நோயோடு போற டாக்டர் என்ன பண்ணுவார் தெரியும்ல? ஒரு டாக்டருடைய டியூட்டி, வாட் இஸ் அன் டாக்டர்ஸ் டியூட்டி? நோய் வந்த பிற்பாடு அவரை குணப்படுத்த வேண்டியது, அவருக்கு மருந்து கொடுக்க வேண்டியது, அவருக்கு சிகிச்சை கொடுத்து அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டியது மருத்துவர்களுடைய வேலை. அந்த நோய் வராமல் தடுத்து நிப்பாட்டுவது இந்த தூய்மை பணியாளர்களுடைய வேலை. நோய் வருவதற்கு முன்பாகவே காப்பாற்றுறது. இந்த சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு நல்ல மருத்துவனுடைய வேலை என்னவாக இருக்கும்னாக்கா, நோய் வந்த பிறகு குணமடைய செய்வது அல்ல, நோய் வருவதற்கு முன்பாகவே அதை தடுத்து நிப்பாட்டுவது. அப்படிப்பட்ட பணியை தானே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. யார் இவங்க? இதோ அந்த அக்கா வந்துச்சு, பரதநாட்டிய கலைஞர், மூளை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்ன அந்த அக்கா பேரு கூட கடன் கூட வாங்கிட்டு ஏதோ போச்சுங்க, நம்ம சேனல்ல மில்லியன் வியூஸ் வேற போச்சு. அந்த அக்கா பேர் என்னது? மதுவந்தி அக்கா. சனாதானம் இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து வைக்க சொல்லுது. எந்த புடலங்கால ஒன்றிணைத்து வைக்க சொல்லுது? அவங்க தானங்க நீ இவன், நீ அவன், நீ இவன், நீ இது அப்படின்ட்டு பிரிச்சு வச்சது இவங்க தானே.
இல்லையா? அந்த மனநிலை தானே நமக்கு எப்படி வருது? இல்ல அவங்களே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க, எங்க கூட வந்து உட்காந்துட்டு அது ஒரு பாலிடிக்ஸ். அடுத்த நாள் தமிழ்சி வந்திருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க வைக்கிற டிமாண்ட். இந்த பிரச்சனை வருவதற்கான முதல் காரணம் யாரு, அடிப்படையான காரணம் யாரு அப்படின்னாக்கா பாஜக. எப்படி NULM ஆமா அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழ் பணி செய்து கொண்டிருந்தவர்கள், இந்த திட்டத்தின் கீழ் பணியில் இருந்தவர்களுக்கு இது இந்த திட்டம் தான். இந்த திட்டம் காங்கிரஸ் பீரியட்ல 2013 கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இது இயங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாஜகவால நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதியை கொடுக்கணும், நிதி வரல. ஏன் நிதி வரலன்னு திமுக காரங்களும் கேட்கல, திமுகவும் கேட்கல, ஊடகமும் கேட்கல. Because we are not having a knowledge where the core issue is grown through அப்படின்றது நமக்கு தெரியல. மையமாக கருப்புள்ளி எங்கிருந்து அந்த பிரச்சனை வெடிக்கிறது என்பதை நம்ம ஆராயறதுக்கு நம்ம மறந்துடுறோம். பாஜக தான். ஏன் தமிழிசை சவுந்தரராஜனும் எங்க அக்கா, அந்த அக்கா பேர் என்னது, நல்ல பேரு, பரதநாட்டிய கலைஞர், அந்த கடன் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு காசு கொடுக்காம இருப்பாங்களே, மதுவந்தி. அந்த அக்கா ஏன் போயிட்டு ஏன் பாஜக இந்த திட்டத்தின் கீழ் நிதியை கொடுக்க வேண்டுமே தமிழக அரசுக்கு, ஏன் கொடுக்கலன்னு ஏன் கேள்வி கேட்கல? இல்ல, திமுக அரசாங்கம் பணி நிரந்தரத்தை செய்யணுமா அப்படின்னாக்க செய்யணும். தேர்தல் வாக்குறுதியில வந்ததுனால மட்டும் கிடையாது, மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் அரசு செஞ்சே ஆகணும். இல்ல மதுவந்தி யாரு, மதுவந்தி யாருன்னு புரியல. மதுவந்தி யாருன்னா என்ன உங்களுக்கு தெரியாதா யாருன்னு? இல்ல, நான் ரொம்ப பொறுப்போட கேட்கணும். இந்த கேள்வி அப்படிதான் அணுகணும்னு பாக்குறேன். ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலன்னா அந்நிதி கேட்டு பெற வேண்டிய இடத்துல இருக்கிற அரசு யாரு? இல்லைங்க, சரி, இல்ல ஃபேக்ட் தான். தட் இஸ் பீன் கிரிட்டிசைஸ்ட். நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். கேட்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக உரிமை. யாரோட பொறுப்பு? யாரோட? அரசினுடைய. இதுல மதுவந்திக்கு என்ன? ஏன் இவங்க பேசல? அங்க பேசணுங்க. ஆமா பேசணும். யாருக்காக வந்து போராடுறாங்க? யாருக்காக போராடுறாங்க? எதுக்காக அவங்க போராடுறாங்க? அவங்க வந்தது எதுக்காக? இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்ட களத்தில் நிற்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவா வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு எதிராக போராடுகிறார்கள்? எதுக்கு எதிராகனா பணி நிரந்தரம் வேண்டும். அதே நேரத்தில் ராம்கி குரூப் ஆஃப் டேஷ் இவங்க கிட்ட எங்களை ஒப்படைக்காத. அதாவது அரசு வந்து என்ன பண்ணுது, கடைசி நாள் இந்த பாருங்கய்யா 15 நாள் முன்னாடி என்ன சொல்லுது, ஜூலை மாதம் அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பாருங்க வர 1ஆம் தேதியிலிருந்து ராம்கின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அவங்க வராங்க, அவங்க வந்து இங்கே துப்புரவு பணிகளை வந்து கான்ட்ராக்ட் குத்தகைக்கு எடுத்துருக்குறாங்க, எனவே நீங்களும் அவங்க குத்தகைக்கு எடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்லுது. யாரு? எந்த திட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள்? NULM திட்டத்தில். அந்த திட்டத்தில் இருந்தவங்க அங்கே நிதி வராததன் காரணமாக இவங்களை வந்து ஒரு கான்ட்ராக்ட் விடப்படுது அப்படின்லாம் அரசு சொல்லுதா? நீங்க சொல்றீங்களா? பாருங்க, ஃபேக்ட சொல்றேன். நான் ஃபேக்ட சொல்றேன். அப்படி அரசு சொல்லியிருக்கா? இல்ல போராடுற மக்களுக்கு அப்படிதாங்க நடக்கிறத வச்சு சொல்றாங்க. எனவே என்ன ஆகுது, இவங்கள ராம்கின்னு ஒரு இது வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து குத்தகைக்கு எடுக்குது, அவங்கள அந்த இடத்துக்கு இடம் மாத்த சொல்றாங்க. அந்த அவன்கிட்ட அனுப்பாத, அவன் ஒரு களவாணி அவன் ஒரு களவாணித்தனமா பண்ணியிருக்கான், குப்பையை வச்சு இருக்கக்கூடிய எல்லா களவாணித்தனத்தையும் அவன் பண்ணியிருக்கான், நீதிமன்றம் போயிருக்கான், அபராதம் கட்டியிருக்கான், அவன் ஒரு மோசமான அயோக்கிய அப்படின்ட்டு சொல்லி தொழிலாளர்கள் அவங்கிட்ட அனுப்பாதன்னு சொல்லி அரசாங்கத்திட்ட விண்ணப்பிக்கிறாங்க. ஒண்ணு எங்களை பின்னாடியே போட்டுடு, எங்க நாங்கள் எந்த திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து கொண்டிருந்தோமோ அந்த திட்டத்துல எங்களை கொண்டு போய் போடு, எங்களை பணி நிரந்தரம் செய். ஏன்னா நாங்க ஏற்கனவே ஒரு 300 பேர் 400 பேர் என்ன பண்ணிருக்கோம், பணி நிரந்தரத்துக்காக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம், நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, எங்களை கொண்டு போய் இங்க போட்டுட்டா நீதிமன்றம் என்ன பண்ணும், 300 பேர் வேலையே செய்யலன்னு சொல்லி கணக்கு காட்டுவாங்க, அப்போ இது வந்து எப்படி பணி நிரந்தரம் செய்ய முடியும் அப்படின்ட்டு எங்களை அந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருவாங்க, அது கத்தமாயிடும் அப்படின்ற பதட்டத்தில் அவர்கள் சாலையில் அல்ல, ரிப்பன் மாளிகை இருக்கல்லவா, அந்த பிளாட்ஃபார்ம்ல பாதசாரிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ல பொதுமக்களுக்கு இடையூறாக, அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறாக அப்படிதான் நீதிமன்றம் சொல்லுது. நம்ம ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும் இல்லையா? இந்தியால வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்தியா முழுவதும் போராட்டம் இருந்துச்சு.
அன்னைக்கு வெள்ளைக்காரன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சட்டங்கள் அன்னைக்கு வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது இல்லையா? எல்லாமே வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம் தான். பெரும்பான்மையா காவல்துறை பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகள் பெரும்பான்மையானவை வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. சரி இல்லையா? ஸ்காட்லாந்து போலீஸ் லைக் தட். எந்த இடத்துல நின்று போராட்டம் நடத்தணும்? அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்கள்ல போராட்டம் நடத்தும். எந்த இடம்? சென்னையிலேயே நம்ம வள்ளுவர் சுடுகாட்டுலையா? வள்ளுவர் கோட்டத்தெல்லாம் பேங்க் பண்ணிட்டாங்க. வள்ளுவர் கோட்டம் பேங்க் செய்யப்பட்ட இடம். இப்ப அங்க போராட முடியாது. ராஜரத்னம் ஸ்டேடியம் வாசல்ல பண்ணலாம். இப்போ ஒரு இடம் கொடுக்குறாங்க. அந்த இடங்கள்லாம் எப்படின்னா 2 லாரி இருக்கும், ஆள் நடமாட்டமே இருக்காது. நீங்க காலையில போனாலும் சரி, உச்சி வெயில் அடிக்கும் போது போனாலும் சரி, நடுராத்திரி போனாலும் சரி, சுடுகாடு எப்படி மயான அமைதியா இருக்கும், அதை போல மயான அமைதியோட இருக்கும். அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்கள் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமா சார். இவங்க போராட்டம் நடத்துறது எதுக்காகன்னு இவங்க சொல்றாங்க. சென்னை நகரத்தினுடைய இதயத்தில் அமர்ந்து கொண்டு கேட்கிறார்கள். யாரை ஏத்து கேட்கிறாங்க? கார்ப்பரேஷனை ஏத்து கேட்கிறாங்க. கார்ப்பரேஷன் எங்க இருக்கு? எங்க சார் இருக்கு? அவங்க போராடின இடத்துக்கு பின்னாடி தானே சார் இருக்கு. இல்ல ஒரு 5 மைல் ஆஸ்திரேலியால அமெரிக்கால கொண்டு போய் வச்சிருக்காங்களா? இல்ல நான் இன்னும் தெளிவா கேட்கிறேன் புரிதலுக்கு. முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. ஆமா. எனவே நாங்க முதலமைச்சருக்கு எதிர்த்து களத்துல பேசுற பலர் நாங்க பார்த்தோம், நேரடியா பார்த்தோம். நான் இன்னும் நேரடியா கேட்கிறேன். முதலமைச்சர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து போராட்டக்காரர்கள் முதலமைச்சர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கேட்கல. நீங்க நல்ல வீடியோவை பாருங்க. கவனத்தை ஈர்ப்பதற்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. போராட்டத்தினுடைய வடிவம் அமைதியாக உட்கார்ந்து இருப்பது கிடையாது தோழா. போராட்டம் எப்படி இருக்கும்? சுதந்திர போராட்டம் எப்படி இருந்துச்சு? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது, அப்படி இருந்துச்சா? அப்படியாக இருந்துச்சு? அப்படி கிடையாது. போராட்டத்தினுடைய வடிவத்தில் ஒன்று கவன ஈர்ப்பு போராட்டம். முதல்வரனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதற்காக, அதை கவனத்தில் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் வீட்டான்லாம் போய் உட்கார முடியாது. தூக்கி போட்டு மேய்ச்சி என்ன பண்ணுவாங்க? பயம் இருக்கா? போக முடியாதுன்றீங்களே? இல்லைங்க. கன்சென்ட் இடம் ரிப்பன் மாளிகை தான் தலைமை அலுவலகம். மேயர் பிரியா அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. சம்பந்தப்பட்ட துறையினுடைய முக்கியமான அதிகாரி அவங்க தான். சென்னையினுடைய மேயருங்க அவங்க. அவங்களுக்கு கீழே தான் ஒட்டுமொத்த இயக்கமும் இயங்கி கொண்டிருக்கிறது. எல்லா அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே அந்த துறை சார்ந்த அந்த துறையினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபரின் அலுவலகம் முன்பாக உட்கார்ந்து கவனத்தை ஈர்க்கிறார்கள். போராட்டம் என்றால் சாலை முறையில் செய்திருந்திருக்கணும். 13 நாள் நடந்திருக்குது. சென்ட்ரல்ல எங்கேயாச்சும் டிராபிக் ஜாம் ஆயிருக்குதா? எங்கேயாச்சும் மக்கள் கொடியை பிடித்துக் கொண்டு நடு ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக முழக்கமிட்டார்களா? உட்கார்ந்துருக்கான். எங்க உட்கார்ந்துருக்கான்? அவனுக்கு வலிக்குதுங்க, நோவுது, எனவே அவன் பாதையில உட்கார்ந்துருக்கிறான், கவனத்தை ஈர்க்கிறான். இதுல என்ன போராட்டம்? நான் கேட்கிறேன். மீன் கடை பக்கம் ஒரு ஜட்ஜி போனார், ஞாபகம் இருக்கா? எந்த ஜட்ஜி? அந்த லைட் ஹவுஸ் இருக்கும் பாருங்க, அந்த சந்துக்குள்ள போனா ஒரு ரோடு இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கு. இந்த பக்கம் மீன் வியாபாரிகள், இந்த பக்கம் அவர்களுக்கான வீடுகள், ஹவுசிங் போர்டுகள்லாம் இருக்கும். அவர் போகும்போது நாட்டம் அடித்து விட்டதாம். 5 நிமிடம் தாமதமாகி விட்டதாம். எப்படி? காலங்காலமா அது அவனுடைய வளம். அங்க இருந்து மீனை கொண்டு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ல மக்கள் கிட்ட கொண்டாந்து விற்க. இன்னும் சொல்ல போனா பல நடிகர்கள், பல பிரமுகங்கள் அங்க போய் மீன் சாப்பிடுற. அக்கா கடை கூட அங்கதான் இருக்கு. ஆமா, தெரியும்ல? அக்கா கடை கூட அங்கதான். நேரடியாக மீனை பிடித்து கொண்டு வந்து சமைத்து கொடுக்குறாங்க. நான் சாப்பிட மாட்டேன், நேக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் சைவா. உனக்கு நாத்தடிக்கியா? எங்களுக்கு அது மனம் இல்லையா? நான் கேக்குறேன். இல்ல ரொம்ப கவனமா உங்க ஸ்லாங் அபத்தமா இருக்கு. கேளுங்க. அபத்தம்னா ரொம்ப அழகா தமிழ்ல பேசுறவங்களும் சைவம் இருக்காங்க. விஷயத்துக்கு வரும், டைவர்ட் ஆக வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், அந்த இடம் அவர்கள் பிழைப்பதற்கு தகுதியற்ற இடமா? அந்த இடம் அந்த நீதிபதி போகும்போது அன்னைக்கு சாலையில நெரிசலா இருந்துச்சா? அது எவ்வளவு பெரிய சாலை தெரியும்ல? இது என்னங்க பண்ணுச்சு? இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் டெமோக்ரஸி. ஜனநாயக பூர்வமாக போராடுவதற்கான உரிமையை இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. ரைட்ஸ் டு ஸ்பீக் இல்லையா? உட்காந்து கேட்குறாங்க, முறையிடுறாங்க, கவனத்தை ஈர்க்கிறாங்க. அங்க எப்படி இந்த பிரச்சனை வருது? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்
அப்புறம் அந்த அக்கா பேர் வரவே மாட்டேங்குது, மதுவந்தி. அந்த அக்கா வர்றதுனால அங்க ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. சார் நான் கேட்கிறேன், பிஜேபி காரங்க மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்ல முடியுமா? ஆடு நனையுதேன்னு ஓனா அழுதுச்சான். எப்படி ஆடு நினைக்கிறது அப்படின்றது ஓனாய் வந்து அழுதுச்சான். அந்த கதையாட்டம் இல்லையா இவங்க அழுகிறது? திட்டத்துக்கு நிதி கொடுக்க வேண்டியது இவங்க, நிதி கொடுக்காத தப்பு இவங்களது. அதை பத்தி பேச மாட்டாங்க. வேலை நடந்துடும், வேணும், ஆமா வேணும், எப்படி நடந்துச்சு அப்படின்றத ஒரு ரேப் ஷீட்டை சொல்லணும்ல. இவங்க என்ன பண்ணணும், நேரடியாக இந்த பூண்டு சாப்பிடாத, இஞ்சி சாப்பிட மாட்டேன் என்று வெளிப்படையாக ஊடகத்திற்கு முன்னால் பேசக்கூடிய இந்திய தேசத்தினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட போயிட்டு கேட்கணும். இன்ஃபேக்ட் டிஎம்கே கூட இவங்களோட சேர்ந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு நாங்களும் உங்களோட நிற்கும், எங்களுக்கு நிதி தர மாட்டேங்காங்க, அதையும் சேர்த்து எங்களுக்கு வாங்கி கொடுக்கன்னு கேட்கலாமே. ஓட்டு கேட்கும் போது கசக்கல, இனிச்சிச்சுல. ஓட்டு இவர்களிடம் வாங்கும் போது, வாக்குறுதி கொடுக்கும் போது, எனக்கு ஓட்டா போடுங்க, நான் உங்களுக்கு வேலை நிரந்தரம் செஞ்சு தரேன் அப்படின்னு கேட்க தெரியுதுல்ல. அதே போல அம்மா நீங்க சொல்றதெல்லாம் சரி, அங்கிருந்த கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கிட்ட நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் KN நேரு வந்து பேசி இருந்திருக்கலாம். சேகர் பாபுவை விட்டதுக்கு பதில் 4 முறை பேசணும், பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு அமைச்சர் சொன்னாரா? நான் சொல்லலைங்க. இதை இப்ப நான் சொல்ல போறத நான் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய ஒரு அக்கா சொல்றாங்க. புறவாசல் வழியா போராட்டம் முன்னாடி நடக்குது, வாசப்படி முன்னாடி இருக்கு, புறவாசல் வழியா வராங்க, புறவாசல் வழியா போறாங்க. எங்கிட்டு சொல்றாங்கன்னு தெரியுதா? அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சந்து போகும், அந்த சந்துக்குள்ள இருந்து போனா பின்வாசல் வழியா போய்க்கலாம். அந்த வழியா போறாங்க, அந்த வழியா வராங்க. முன்னாடி இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் இருக்குது, இவ்வளவு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது, அதுக்கு முன்னாடி நாங்க நிக்கிறோம், எங்களை தாண்டி தான் உள்ள போகணும் முன்வாசலுக்கு, முன்வாசல் வழியா வரலங்க. பேச்சுவார்த்தை யாருன்னு வைத்து நடந்தது? நம்ம ஊடகத்தை பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஆப்வியஸ்லி யூ வாஸ் தேர் இன் தி ப்ரொடெஸ்ட், ஐ வாஸ் தேர் இன் தி ப்ரொடெஸ்ட். ஐ அம் நாட் a protester, but I participated. களத்துல இருந்து இல்லையா? we participated. ஏன் எப்போதெல்லாம் சென்னை நகரம் பாதிப்புக்குள்ளாகுதோ, புயலால, வெள்ளத்தால, மழையால, இவர்கள் நடத்தக்கூடிய இந்த மாநாடுகளால எங்கெல்லாம் குப்பைகளாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவதற்கு முழு காரணமும் இவர்கள் தான். காலையில் கண் விழித்து பார்த்தால் ஏரியா சுத்தமாக இருக்கிறதா? காரணம் இவர்கள் தான் இல்லையா? ஃபேக்ட் தானே சார்? இவர்களோட துணை நிற்கிறோம். நம்ம மட்டுமா இருந்தோம்? பிஜேபி காரனும் இருந்தான், காங்கிரஸ்காரர்களும் இருந்தார்கள், பல முற்போக்கு அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புல இருந்தாங்க, அம்பேத்கரிஸ்டுகள் இருந்தார்கள். திருமதி இன்னும் சொல்ல போனால் ஆம்ஸ்டாங்குடைய துணைவியார் உட்கார்ந்து கொண்டிருந்தார், படத்தை வைத்துக் கொண்டு விசிகாரர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள், என்ஜிஓஸ் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, வழக்கறிஞர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், மாணவர் அமைப்புகள், வாலிபர் அமைப்புகள், எண்ணற்ற பேர். பாத்தீங்களா? அம்பேத்கர் படத்தோட ஆம்ஸ்டாங் படம் அதிகமா இருந்தது. கவனிச்சீங்களா? that was a politics. இதுதான் அபத்தம்ன்ற. யார் அந்த போராட்டத்தை நடத்துகிறார்? செங்கொடி அமைப்பு, காரல் மார்க்ஸ் சொன்ன தேரியை பின்பற்றக்கூடிய அந்த தொழிற்சங்கம், கம்யூனிச சித்தாந்தத்தை தூக்கி உயர்த்தி பிடிக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தினுடைய கொடி, செங்கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தான், ஒரு அயோக்கிய அக்கா விஜயலட்சுமியுடைய வீட்டுக்காரர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. முன்னாள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கிறதா? கம்யூனிஸ்டுகளே காணும்னு சொன்னார். எங்க போயிட்டு உட்கார்ந்துருக்கா? அப்படி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பதாகைகள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், கொடி பறக்குது, அங்க போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாப்ல. இவனால எங்க போன? புடுங்கிறதுக்கு போன. மாட்டுக்கு மாநாடு நடத்தினிய, மாட்டு மூலப்பேல. இன்னைக்கு யார் போராட்டம் நடத்திட்டு இருக்கா? சென்னையினுடைய தலைநகரத்துல யார் போராட்டம் நடத்திட்டு இருக்கா? வீரம் செறிந்த போராட்டத்தை யார் நடத்தி கொண்டிருக்கிறா? ஒவ்வொரு கல்குவாரியிலையும் போயிட்டு கட்டிங் போட்டு திங்க தெரியுதா? முழுமையான வழக்கு தொடுத்து இருந்துப்பீங்களா? இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று வாய்க்கிலேயே பேசுகிறாரு. ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் பதியப்பட்டிருக்குமா? எங்க அக்கா விஜயலட்சுமி அக்கா போட்ட வழக்கை தாண்டி திமுக அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குது. அந்த வழக்கை தாண்டி நீங்க இந்த சமூகத்துக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லி அது என்னது, இந்த சட்டத்துறை ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, ஒரு பாசறை, சட்ட பாசறை, அவங்க எல்லாம் பாசறை கேங்ஸ். வழக்கு தொடுத்திருக்குமா? சரிப்பா, கம்யூனிஸ்டுகள் வந்து வழக்கு போட்டு நீதிமன்றத்தை நாடி கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்குது.
குடுகுடுன்னு ஒரு அரசியல் தந்திரத்தோட மூளை இருந்தால், அறிவு இருந்தால், யுக்தி தெரிந்திருந்தால், நீ நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஐடியாலஜியோட நீ வந்து அரசியல் கட்சி நடத்திருந்தா, நானும் வந்து சேர்ந்துக்கிறேனே, வழக்கு போட்டுக்கிறேன்னு போனீங்கன்னா ஒன்னி சேர்த்துப்பாங்கல்ல, காட்டலாம்ல. என்ன போல சின்ன பிள்ளைலாம் உன்னை பார்த்து கேள்வி வைப்பானே, சாட்டையை பார்த்து கேள்வி வைப்போமா? ஏய் இவங்க உத்தமையப்பா, இவங்களும் போட்டிருக்காங்க விருப்பம். அங்க போயிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படி செல்வப்பிரந்தைய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தைய இந்தியா அலைன்ஸோட இருக்கிறவர், திமுகவுக்கு பக்கபலமாக இருப்பவர் உட்கார்ந்து, கம்யூனிஸ்டுகள் போறாங்க, சிபிஐ சிபிஎம், செல்வாலாம் இருக்கிறாரு, சிபிஎம் உடைய மத்திய சென்னையினுடைய மாவட்டத்தில் இவங்களா இருக்கிறாங்க. பட் போனாங்கல்ல, திருமா சார்பில் இருந்து விசிகா சார்பில் இருந்து எம்பி போனார்ல, ரவிக்குமார் போயிருந்தார்ல, இல்லையாங்க? அது கூட்டணி நாடகம்ன்றாங்க, அங்கேயே பலர் பேசினாங்க சார். சமூக ஆர்வலர் முகிலன் மாதிரி நாட்கள்லாம் கூட்டணி நாடகம். முகிலன் வந்து எனக்கு நல்ல நண்பரு, அவரெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இது பாருங்க, அவர் சொன்னதை சொல்றேன், நான் மூட்டி விட வேண்டிய வேலை நமக்கு இல்லை, அவர் சொன்னதை சொல்றேன். அதாவது நவீன பாசிசம் இருக்கு இல்லையா, நவீன பாசிசத்தை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுகிறது. அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது, யாரிடம் இந்த நாடு செல்ல வேண்டும், இந்த நாடு யாரிடம் சென்றால் அது மக்களுக்காக பேசும், எது ஆபத்தானவர்களிடம் சேர்ந்தால் முதலாளிக்காக நின்று பேசும் அப்படின்றதுதான் கேள்வி. சார், டிஎம்கேவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், காங்கிரஸ், விசிகா, அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகள், அப்புறம் இப்ப கூட திடீர்னு வந்து உலக அரசியல் எல்லாம் பேசுவாரு வைகோ, யா தட் கை மறந்துட்டேன் நானு, அவரு மைத்ரேயன் வந்து சேர்ந்திருக்காரு. அந்த அங்க போக வேண்டாம், நான் இதுக்கு சொல்றேன். இவர்கள் எல்லோரும் ஆதரவாக இருக்கிறார்கள், அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் செய்வது தவறு, அவர்களோடு முறையாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை நியாயமானது, வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள், நிறைவேற்றுங்கள் என்று அறிக்கை விடுகிறார்கள். பி சண்முகம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், நேரடியாக களத்திற்கு வந்து பார்த்திருக்கிறார். அதற்கு முன்பாக அந்த போராட்டம் தொடர்ந்து 2வது நாள் மத்திய சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் செல்வா அவர்கள் போராட்ட களத்தில் நின்று அவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். சிபிஐ காரங்க உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, சிபிஎம் காரங்க உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தகை அறிக்கை விடுகிறார். இதெல்லாம் வந்து நாடகமா? இல்ல, இதெல்லாம் நாடகம் இல்லைன்னா 13வது நாள் நைட் ராத்திரி யார் அடிவாங்க? அடிச்சு எடுத்து யாரு? எங்க அக்கா மரியா லாரன்ஸ் அடி வாங்குச்சா? மரியா சாலினி லாரன்ஸ் அக்கா அடி வாங்குச்சா? இலைட் ரெவல்யூஷனரி, என்னது அது தமிழ்ல நல்ல வார்த்தை, அது வரல. இலைட் ரெவல்யூஷனரிஸ். எப்படி இலைட், வாட் இஸ் இலைட் ரெவல்யூஷனரிஸ்? அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் பார்த்தீர்கள் அல்லவா, இரவு பகல் பாராமல் கொட்டும் மழையிலும் தார்பாயை விரிச்சுக்கிட்டு பேனரை பிடிச்சிக்கிட்டு, திமுக பேனரு கிழிச்சு தலையில போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, போராட்ட களத்துல நிக்கிறாங்க. எதுல? வெயிலையும் மழையிலையும். அவங்களும் வந்து உட்காந்து போராட்ட களத்துல எப்படி? அதுதான் வெயில். நீங்க நல்லா அந்த வீடியோ பாருங்க. நான் சும்மா எல்லாம் சொல்லல, நான் சும்மா சொல்லலைங்க. சரி, டு பி ஃப்ராங்க் ஃப்ரம் மை ஹார்ட். ஒரு போராளி எப்படி தெரியுமா இருக்கணும்? சேகோரா சொல்வார்ல, எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய பாதங்கள் பயணிக்கும். அநீதியை கண்டு கோவப்பட்டால் நீயும் என் தோழனே. அக்கா மேடையில, சீமான் மேடையில பேசிச்சு, என்ன விசிகாக்காரர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அவன் மேடையில போயிட்டு பேசுறீங்களே, இந்த அக்கா பேசிச்சு. நான் எல்லா இடத்துலையும் அதை சீமானுடைய அந்த இனவாதத்தை பற்றி, அந்த அந்த ஐடியாலஜியை பத்தி நான் வந்து பேசுவேன், பகிரங்கமாக பேசுவேன். போராட்ட களத்துக்கு வாக்கா வந்த, வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எப்ப வந்த? வெயில் தாழ வர, வெயில் வரும்போது போயிடுறீங்க. பாத்தீங்களா மத்திய நேரங்கள்லாம் பாத்தீங்களா? அவர்கள் சாப்பிடக்கூடிய தோழர் அங்க போராட்ட களத்துல புளியந்தோப்பு மோகன் இருந்தான், தோழன் மோகன் இருந்தாப்புல. ₹1 யாரிடமும் கஷ்டப்பட்டு ஒருவர்கிட்ட ₹1 பணம் வாங்காமல் வழக்கு நடத்தக்கூடிய நபர். 13ஆம் தேதி நைட்டு அடிச்சு தூக்கி போடுறாங்க உள்ள, கிண்டியில வச்சு மெதின்னு மெதிக்கிறாங்க. புளியந்தோப்பு மோகனை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, பேஸ்புக்ல போடுறாரு. அடுத்த நாள் அவன் கடை போறாங்க. வளர்மதி கையை உடைத்து நைட்டு 11:30 மணிக்கு தூக்கிட்டு போனாங்க. 3 மணி வரைக்கும் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. 3 மணிக்கு மேல சிபிஎம் மாவட்ட செயலாளர் செல்வா காலையில 11 மணிக்கு போய் வளர்மதியவும் நிலவையும் போயிட்டு பார்த்துட்டு அவங்கள முதல்ல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சண்டை போடுறாரு காவல் நிலையத்துல. அவர்கள் போராளி. அந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அவர்களிடம் இருந்து உணவை பகிர்ந்து உண்ணக்கூடியவர்கள் இந்த போராளிகள். அக்கா எங்க என்ன பண்ணீங்க? எலைட் ரெவல்யூஷனரிஸ்
எலைட் புரட்சியாளர்கள் சார் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய கருத்து மற்றவர்களுடைய கருத்தாக மாற்ற வேண்டும் என்பது அல்ல. இங்க வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அறிக்கை விடுத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இவருடைய நோக்கம், பெரும்பான்மையான பேருடைய நோக்கம் என்னவாக இருந்தது? அந்த தொழிலாளி சார் காங்கிரஸ் போச்சு சார், காங்கிரஸ் கொடி பிடிச்சிட்டு போச்சா சார்? ராகுல் காந்தி படத்தை பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டு சென்றார்களா? விசிகா போனாங்க, ஒன்றும் ஒரு 10 பேர், அளப்பறையே இல்லை. ஏதாச்சும் அளப்பறை இருந்துச்சு? நாட் ஈவன் மீடியா கவர்டு, மொபைல்ல போட்டோ எடுக்கிறாங்க இல்லையா? அது அந்த போராட்டத்திற்கு, அந்த அமைப்பிற்கு, அந்த போராட்டத்தை முன்னின்று போர்படை தளபதியாக முன்னின்று நடத்தக்கூடிய அந்த அமைப்பிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இல்லையா? ஆனா நீங்க அதுல இருக்கக்கூடிய பல பேர், என்ன கூட 2-3 பேர், புளியந்தோப்பு மோகன் வந்து பேசுனதை கேட்டீங்களா? கலைஞர் சாவுக்கு மெரினால இடம் வாங்கி தர்றதுக்கு நாங்க போராடினோம், நாளைக்கு ஒருத்தர் இருக்கிறார், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் தப்பு இல்லையா? நன்றி. டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.